உங்களோட டெஸ்க்டாப் பிசியில் ப்ளூடூத் இல்லையா? நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வர ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் உள்ள ஒரு ஹெட்செட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாய்ஸ்டிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் தான் இப்போ வருது. பட் நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப் பிசியில் ப்ளூடூத் இல்லை, அதனால் என்னால் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அல்லது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லேப்டாப், அதனால் இதில் வந்து இன்பில்ட்டாக ப்ளூடூத் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூடூத் நேனோ அடாப்டர். ஸோ இந்த அடாப்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப்பில் அல்லது டெஸ்க்டாப் பிசியில் எங்கெல்லாம் ப்ளூடூத் இல்லையோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக இந்த ப்ளூடூத் நேனோ அடாப்டர் வாங்கி ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் வந்து எனேபிள் ஆயிரும் உங்கள் லேப்டாப்லையும் பிசிலையும். ஸோ நீங்கள் ப்ளூடூத் மூலமாக எதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் பிசிக்கு, அதெல்லாம் இந்த நேனோ அடாப்டர் மட்டும் ஜஸ்ட் வாங்கி ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டிவைஸ் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ப்ளூடூத் அடாப்டரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ப்ளூடூத் நேனோ அடாப்டர் இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னோட பின்னாடி இருக்க டெஸ்க்டாப் பிசிஸில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ப்ளூடூத்தும் கிடையாது, வைஃபையும் கிடையாது. நான் போட்டிருக்க மதர் போர்டில் டிஃபால்ட்டாக வைஃபையும் வரல, ப்ளூடூத்தும் வரல. ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் நான் ப்ளூடூத் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணணும். ஹெட்செட் இருக்குது, என்கிட்ட வந்து ஜாய்ஸ்டிக் இருக்குது, இந்த மாதிரி டிவைசஸ்லாம் நான் கனெக்ட் பண்ணணும். அப்போ ரிசர்ச் பண்ணுறப்ப நிறைய ப்ளூடூத் அடாப்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் ப்ளூடூத் அடாப்டர்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸில் ஒரு 200 ரேஞ்ச்லேருந்து நிறைய ரேஞ்ச் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். பட் அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்ச் இருக்கணும் உங்களுக்கு ப்ளூடூத். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டோ இல்லை ஒரு ஜாய்ஸ்டிக்கோ கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு ரேஞ்ச் இருக்கணும். அந்த ரேஞ்ச் இருந்தால் தான் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் நின்று ப்ளே பண்ணாலும் வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹெட்செட்டை மாற்றிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு கால் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை எந்திரிச்சு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி பிரேக் ஆகாமல் இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்பிராண்டட் சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் கம்மி ரேட்டுக்கே கொடுப்பாங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சும் இருக்காது, அதோட வெர்ஷன்ஸும் வந்து ஓல்டராக இருக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் உள்ளது. ஸோ இந்த டிவைஸில் இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ என்னோட டெஸ்க்டாப்க்கு நான் சூஸ் பண்ணியிருக்க மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபி லிங்க்ன்ற பிராண்ட்லேருந்து UB500 அப்படின்ற ப்ளூடூத் 5.0 கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ப்ளூடூத் நேனோ அடாப்டர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அடாப்டர். ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க, அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ இந்த யூசர் மேனுவலில் குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ தான் அந்த நேனோ அடாப்டர். ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ எங்கே அந்த யூஎஸ்பி ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கோ அதில் வந்து இதை ப்ளக் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் வந்து உங்களோட பிசியில் அந்த ஆப்ஷன்ஸ் போயிட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் போயிட்டு ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத சமயங்களில் ஆன் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து டிஸ்கவரபிளில் என்னென்ன அவைலபிள் டிவைசஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே காட்டும். நான் இப்போ டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ என்னோட பிசியில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து டிஃபால்ட்டாக கிடையாது. ஸோ அதனால் ப்ளூடூத் டிவைஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணால் ப்ளீஸ் டர்ன் ஆன் ப்ளூடூத்னு சொல்லி விண்டோஸில் சொல்கிறாங்க. இப்போ இந்த டிவைஸை நம்மளோட யூஎஸ்பி ஸ்லாட்டில் ப்ளக் பண்ணிடுவோம். நான் இப்போ ப்ளக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ப்ளூடூத் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து இங்கே காட்டுது, ஆனும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக சர்ச் பண்ணிகிட்ருக்கு வேறு ஏதாச்சும் நியர்பை ப்ளூடூத் டிவைசஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து உங்கள் விண்டோஸில் வந்து ப்ளூடூத் டிடெக்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் இந்த ஆஃப் பட்டன் யூஸ் பண்ணி ப்ளூடூத் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிறப்ப ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளூடூத் எப்படி நீங்கள் மொபைல் டு மொபைல் கனெக்ட் பண்ணுவீங்களோ அதே போல் தான் இந்த சிஸ்டத்துலையும் இங்கே சர்ச் ஆகி உங்களுக்கு அவைலபிள் ப்ளூடூத் உங்கள் ஹெட்செட்டு இல்லை வேறு ஏதாச்சும் ஜாய்ஸ்டிக் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஹெட்செட் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இங்கே காட்டுது. இப்போ வந்து நான் அந்த ஹெட்செட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த டிவைசஸ்லாம் காட்டும். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ப்ளூடூத் எப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பேர் பண்ணுவீங்களோ மொபைலில் அதே போல் பேர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஏன் இந்த மாடலில் இந்த
வெர்ஷன் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த நேனோ அடாப்டரில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.0ல மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுற சப்போர்ட் இருக்குது. கவரேஜும் நிறையா இருக்கும், ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் நான் இந்த ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் உள்ள ப்ளூடூத் அடாப்டர் சூஸ் பண்ணேன். இந்த ப்ளூடூத் அடாப்டரோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 600 தான் அமேசானில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நான் பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ளூடூத் நேனோ அடாப்டர் எக்ஸ்டர்னலாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இந்த மாதிரி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிராண்டு, என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த ப்ளூடூத் நேனோ அடாப்டரில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.